வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 21/12/2023 சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். தனுசு லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 44 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:21க்கு. திதி இன்று காலை 11:53 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:42 வரை வரியான் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 12:56 வரை பாலவம் பின்பு காலை 11:53 வரை கௌளவம் பின்பு இரவு 10:56 வரை தைத்துளம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:39 வரை சித்தயோகம் பின்பு காலை 6:21 வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று மகம் பூரம் நட்சத்திரமுங்க. அப்போது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, புதிய பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இதையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ வைகுண்டம், திருவள்ளூர் இத்தலங்களில் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் பார்த்தீங்கன்னா பகற்பத்து உற்சவ சேவை. தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் காந்தியம்மன் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்களை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாராதனை செய்வதற்கு மிக உகந்த நாள். மந்திரம் கற்க மிக சிறந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு மிக ஏற்ற நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. அப்போ இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களுக்கு சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே மிகவும் ஏற்ற நேரம், உகந்த நேரம்னா அது இந்த குருஹோரை தாங்க. சுக்கிரன் ஹோரையை விட குருஹோரை மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. வியாபாரம் செய்கிறதுக்கு மிக சிறந்த ஹோரைங்க. விவசாயம் செய்ய மிக நல்ல ஹோரைங்க. ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்க மிக உத்தமமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. வீடு மனை வாங்கவோ விற்கவோ மிக ஏற்ற ஹோரைங்க. அதே போல் இந்த ஹோரையில் நீங்கள் சட்டத்திற்கு நியாயத்திற்கெல்லாம் புறம்பான எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது நன்மைகளை முடியாதுங்க. அப்போ உண்மையான விஷயங்களுக்கு நீங்கள் இந்த குருஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. அப்போ வியாழக்கிழமைனாலே என்னது, குரு பகவானுக்கு மிக உகந்த நாளாகவும் சிறந்த நாளாகவும் இருக்குங்க. சுக்கிரனை விட பார்த்தீங்கன்னா குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவருங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிறை உடை அணிந்து உங்களுக்கு வரக்கூடிய கோடி நன்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வழங்கி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் கேதுவும், 7ல் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் புதன் செவ்வாயோடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன ஆறுதலை அளிக்குங்க. ஆன்மீக இசை கேட்பது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ உங்களுடைய அனுபவம் எல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. பொறுமையோட சிகரமாக நீங்க இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளுங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய நாள் இருப்பீங்க. அப்போ நீங்க எதிர்பாராத பயணங்கள் மூலம் சில அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பணப்புழக்கம்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சுமாராக தாங்க இருக்கும். அனாவசிய செலவுகளை எல்லாத்தையுமே நீங்க குறைத்து கொள்வது மிக நல்லது. சோம்பேறித்தனத்தால இன்றைய நாள் முக்கிய விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காதுங்க இன்றைய நாள். அதனால எது பேசினாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியான உணவுகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. இன்று கண் மற்றும் பல் சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தாயோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய நாள். அதனால மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. பிள்ளைகள் மூலம் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிடுவதை எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதில் தவிர்த்தாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் சில பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. மேஷராசிக்கு வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மேலதிகாரிகளுடன் சில மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லது. பொறுமையாகவும் இன்றைய நாள் மிக இருக்குது நல்லதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சிகள் எல்லாம் காணப்படுது. உங்களுடைய விமர்சனங்களை நீங்க இன்றைய நாள் எளிதாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் குறைந்த புரிந்துணர்வு காரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் நட்பான முறையில் அணுக இயலாதுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னா நிச்சயம் மகிழ்ச்சி சற்று குறைந்துதாங்க காணப்படும். அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீங்க புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இதுதான் இன்றைய நாள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்து பார்த்தோம்னா இன்று பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பான நாள் இல்லை. அப்போ புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு தவறான சில பலன்களையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். அப்போ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் சற்று ஒரு சிறப்பான பலன்களா அப்படின்னா நிச்சயம் இருக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல தலைவலி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அமைதியான ஒரு மனநிலையில இருக்க வேண்டியது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக நல்லது. பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடைய பயணம் இருக்குங்க.
6ல் சுக்கிரனும், 7ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் ராகு சந்திரனும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய கடுமையாக நீங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது மிக நல்லது. முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இன்றைய நாள் தள்ளி போடுவது மிக நல்லதுங்க. 2-3 நாட்கள் கழித்து அந்த விஷயங்களை செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனதில் புதுவிதமான ஒரு ஆசைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நபர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணிகளில் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் மிக நல்லதுங்க. மற்றவர்களிடம் குடும்ப விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக நல்லதாக இருக்கும், அல்லது உத்தமமான ஒரு விஷயமாக இருக்குங்க. துணையோட முழுமையான கவனிப்பு எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. பழைய நண்பர்களிடம் இருந்து வந்த நற்செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உறவினர்களோட விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீங்க. மனதில் இருந்த பயமெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேலும் நீங்க தொடங்குவது மிக நல்லதாக இருக்கும். சாதகமாக அந்த விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. தாய்வழி உறவினர்களால உங்கள் குடும்பத்துல சில சங்கடங்கள்லாம் ஏற்படலாம். பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அதனால ஒரு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டியதும் மிக நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. தந்தையோட விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. சுப்பிரமணிய கடவுளை வழிபட இன்று உங்களுக்கு அல்லல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பணிகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. அப்போ குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாது. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படும். இதனாலேயே உங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனைகளை ஒன்றின் காரணமாகவே உங்களுடைய துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாதுங்க. அப்போ சில சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படும். அப்போ இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், அவர்கள் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள கவனம் செலுத்துங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தோட நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல்நிலை உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்குமானா இருக்காது. அதனால அவர்களுக்கு பணம் செலவு செய்ய நேரும். இது உங்களுக்கு மனதளவில் கவலை அளிக்கும் விதத்துல தாங்க இருக்கு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்திற்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு செலவுகளால சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுடன் உங்களுக்கு வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில சில சங்கடங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 6ல் புதன் செவ்வாயும் 7ஆம் பாவத்தில் சூரியனும் 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 10ல் ராகு சந்திரனும் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் மன உறுதியுடன் இருந்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லுங்க. விரைந்து முடிவெடுக்கும் வகையில் உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. பணியிடத்துல மற்றவர்களை நீங்க நம்பாம தானே உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது மிக நல்லதுங்க. பணவரவு தாராளமாக இருக்குங்க. சேமிப்பு எல்லாம் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. தள்ளி போன சில காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமையுதுங்க. வர்த்தக பணிகளில் உங்களுக்கு அதிகமாக முதலீடுகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். சுப நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கு கொள்வீங்க. நெருங்கிய சொந்த பந்தங்களால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆதாயம் ஏற்படுங்க. நீரால் உங்களுக்கு ஆபத்து வரலாம், அப்போ கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. எனவே நீர்நிலைகளுக்கு நீங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டியது மிக நல்லதுங்க. மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அப்போ தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு உதவி மகிழ்ச்சியுடன் செய்து தருவீங்க. முக்கிய பிரமுகர்களோட அறிமுகமும் இன்றைய நாள் கிடைக்குங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கக்கூடும். அம்பிகை வழிபாடு இன்று உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை அனுபவித்து செய்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சக பணியாளர்களுடன் உறவு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் காணப்படுது. உங்களுடைய தொழிலில் ஒரு சீரான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வீட்டில் நடக்கவிருக்கும் விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் துணையுடன் கலந்து பேசுவீங்க. இதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் காணப்படும். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு சமிக்கைகள் மாதிரிங்க. உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள அந்யோன்யம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமைய போகுதுங்க. உங்களுடைய பெரியமானவர்களோட வீட்டுக்கு விசேஷங்களுக்கெல்லாம் சென்று பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஒரு மன ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மிக சிறப்புடன் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீலம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுது. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 4ல் சுக்கிரனுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயுடைய பயணமெல்லாம் இருக்குங்க.
6ஆம் பாவத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 9ல் ராகு சந்திரனும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அன்றாட செயல்களை நீங்க கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. 2-3 நாட்கள் கழித்து அந்த வேலையை நீங்க செய்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய மனதில் சஞ்சலமான சில எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் மன கட்டுப்பாட்டை நீங்க அடையலாம். ஆன்மீக இசை கேட்பது உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தன்னம்பிக்கையும் இன்றைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களையுமே செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு விளங்க போகுதுங்க. இப்போ உங்கள் மீதே உங்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பணியிடத்துல உங்களுக்கு சக ஊழியர்களோட உதவிகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் இன்றைய நாள் ஏற்படுது. விருந்தினரோட வருகையால குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சில சூழல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் ஆகக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுது. அப்போ சில விஷயங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் இன்றைய நாள் விலகக்கூடுங்க. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு நீங்க துணிந்து இறங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. விலங்குகளிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. இழுபறியான பணம்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகள் வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால சில பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. அப்போ சகோதரர்களால செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுங்க. தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் அவசியமாக இருக்கு. மற்றவரிடம் பேசும்போது கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு துர்க்கை வழிபாடு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகரிக்கும் பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இதனால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க திறம்பட திட்டமிட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறைப்படி நீங்க செய்யும் பொழுது அதுல தவறுகள் ஏற்படாம நீங்க தவிர்த்து விடலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையுடன் நீங்க வெளிப்படுத்துவீங்க. இதனால உறவுகள்ல பார்த்தீங்கன்னா நல்லிணக்கத்தை தக்க வைக்க கொஞ்சம் இந்த உணர்வுகளை எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டுங்க. கொஞ்சம் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தும் பொழுதுதான் உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சிறந்து காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவைகளை எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணம் பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. ஏன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதால உங்களை இந்த நிதி நிலைமை உங்களுக்கு பாதிக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காதுங்க. சளி, இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனம் தேவை. ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சனி பகவானும், அஷ்டமத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 9ல் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு
பார்த்தீங்கன்னா இன்று கவலையுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அப்போ இன்று நேர்மையான பலன்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் உணர்வுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பணியிடத்துல உங்களுக்கு பணிச்சுமை காரணமாக சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்போ உயர் பொறுப்புல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. குடும்பத்துல கருத்து வேறுபாடு காரணமாக புது பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தலை தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பொறுமை மிக அவசியமாக இருக்குங்க. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க, நிதானத்தோடு இருங்க. பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல உங்களுக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கியமான ஒரு சில காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுங்க. தந்தையிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து நடந்து செல்லுங்க. மனதில் உங்களுக்கு உற்சாகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்க கூடுங்க. தாய்மாமன் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடுங்க. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வாழ்க்கை துணை உறவினர்களால உங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்க இன்றைய நாள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்துல காணப்படும் சவால்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இதனாலேயே உங்களுக்கு ஓய்வு நேரம்லாம் இருக்காதுங்க. திட்டமிட்டு பணிகளை நீங்க முறையாக ஆற்ற வேண்டியது நல்லது. சில தடைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்க திட்டமிடுதலுடன் செய்யும் பொழுது தவறுகளை எல்லாம் தவிர்த்து விடலாமுங்க. தொழிலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் இருக்காட்டலும் உங்களுக்கு எப்பொழுதும் போல அந்த வளர்ச்சி தென்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க உங்களுடைய மனைவியிடம் வெளிப்படுத்தும் போது உறவுல நல்லிணக்கத்தை எல்லாம் பாதிக்கக்கூடும். அத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. இப்போ இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க நடத்துவது இன்றைய நாள் நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு குடும்பத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பார்த்தீங்கன்னா அதிக பணம் நீங்க செலவு செய்ய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. அதனால கவனமாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையில குழந்தைகள் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் அவர்களுக்கு இன்றைய நாள் பலிதமாகுங்க. ஆரோக்கியமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயோட உடல் நலத்திற்காக நீங்க செலவு செய்ய நேரும் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு மனதளவுல கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். மகம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிக நல்லது. பூரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு செயல்கள்ல உங்களுக்கு ஒரு சில பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நீங்க தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 3ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், 6ல் சனி பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பதட்டமான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியை நீங்க பராமரித்தீங்கன்னா நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு மனதளவுல சில ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்து விடுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பணியிடத்துல மேலதிகாரிகளோட பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுது.
தொழிலில் வித்தியாசமான முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. எழுத்து சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைய போகுது. வீண் செலவுகளை எல்லாத்தையும் குறைத்து கொள்ள வேண்டியது இன்றைய நாள் நல்லது. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறையக்கூடுங்க. துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. பணவரவு திருப்திகரமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். தாயோட உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மனதில் நீங்கள் அடிக்கடி குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சகோதரர் வகையில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்றைய நாள். உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க. வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி பெறலாமுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில பதட்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்களிடம் கொஞ்சம் நல்லுறவை நீங்கள் பராமரிக்க முடியாதுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கவனமும் வார்த்தைகளில் நிதானமும் தேவைப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குறைவான உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. இன்றைய நாள் மௌனம் கடைபிடிப்பது மிக சிறந்ததாக உங்களுக்கு அமைய போகிறதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாகத்தாங்க காணப்படுது. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில எச்சரிக்கையுடன் இருப்பதும் இன்றைய நாள் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தூக்கமின்மை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இனிப்பு வகைகள், வெளியில எண்ணெய் பதார்த்தங்களை இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே போதும் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் உங்களுக்கு கால தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 6ல் ராகு சந்திரனும், 7ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக துடிப்பான நாளாக அமைய போகுதுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பான முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாமுங்க. மிக சிறப்பாக இருக்கு. எந்த காரியத்தையுமே கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செய்வீங்க. கடின உழைப்பிற்கு தக்க பரிசுகள்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கால்நடை சம்பந்தமான ஏதாவது பணிகள்ல இருந்தீங்கன்னா லாபகரமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்துல புதிய மாற்றங்களை நீங்க செய்யக்கூடியவராக இருப்பீங்க. இப்போ விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. பணியிடத்துல ஏற்படும் சவால்களை நீங்க ஈஸியாகவும் எளிதாகவும் சமாளிக்கக்கூடிய வகையில இன்றைய நாள் அமையுங்க. தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. இழுபறியாக இதுவரை இருந்து வந்த தனவரவுகள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மனைவியிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னா போதும்.
நீங்க இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேல மனதுல உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் ஏற்படுங்க. காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள்ல எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. இப்போ அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. இளைய சகோதரர் வகையில உங்களுக்கு அனுகூலம்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட இன்றைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. வேலை தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்துல இருக்குங்க. அப்போ தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கு காணப்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு தொடர்பு காணப்படுதுங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உறவுகள்ல நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. எதிர்கால பாதுகாப்பு கருதி மனம்லாம் பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. அப்போ பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. எதிர்காலத்திற்கு உண்டான சிறு சிறு சேமிப்பெல்லாம் இன்றைய நீங்க தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சீரும் சிறப்புமாக காணப்படுங்க. ஏன்னா நீங்க ஆரோக்கியத்திற்காக பராமரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியம் ஆற்றல் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாக உறுதியும் மன உறுதி எல்லாமே அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்படும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டியது மிக நல்லது. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக உங்களுக்கு முடியக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமும் 2ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் கேதுவும் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை உணர்வுடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கு. கூட்டு தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடும். அனுசரணையான வார்த்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா பிறரை கவரக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணிகளில் நீங்கள் சவால்களை ஈஸியாக சமாளிப்பீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள்லாம் காணப்படுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுது. பணப்புழக்கம் மிக திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. சிலருக்கு புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய நேரிடும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை எல்லாம் ஈடுபட வேண்டாம். அப்போ வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்திற்கு உறவினர்களால நீங்க எதிர்பாராத ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும். அதே போல மகான் சீரடி சாய்பாபாவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி, மன நிறைவெல்லாம் கிடைக்க கொடுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா பணியிடச் சூழல் உங்களுக்கு மிக சீராக இருக்குங்க. அப்போ புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யும் போது எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை உயர்த்தி கொடுக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்வுகள் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். அப்போ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணமெல்லாம் காணப்படுது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் வகையில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால இன்றைய நாள் உங்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் சனி பகவானும், 4ல் ராகு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாயுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. எதிர்பாராத நன்மைகள் இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. விருந்தினர்களோட வருகையால உங்கள் குடும்பத்தில் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்பனை தொடர்பாக உங்களுக்கு சொந்த ஊருக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்துல ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா விமர்சிப்பதால தேவையற்ற இன்னல்கள் எல்லாத்தையும் நீங்க சந்திக்க நேரலாம். தனவரவு உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. வியாபாரத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். மாணவர்கள் கல்வியில சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. காலையில வழக்கமான பணிகள் எல்லாம் மட்டுமே நீங்க ஈடுபடுவது நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகம் அதிகரிக்கக்கூடும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நீங்க செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக எடுக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்க கூடுங்க. சிலருக்கு தெய்வீக பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் உண்டாகக்கூடும். இன்றைய நாள் ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு கூடுதல்களாக கிடைக்கக்கூடுங்க. வேலை தொழில பணியிடச் சூழல் இனிமையாக இருக்கக்கூடும். உற்சாகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பணியை பொறுத்தவரை இன்று மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பாராட்டு வார்த்தைகள்லாம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய செய்யக்கூடிய வகையில இன்றைய நாள் அமையுதுங்க. நீங்கள் இருவரும் மறக்க முடியாத சில தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க.
இப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில பயன்பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் இன்றைய நாள் காணப்படுது. அதிக அளவில் நீங்க பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகம்லாம் இன்றைய நாள் காணப்படுங்க. இப்போ நிதி நிலைமையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய மன உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை எல்லாம் பராமரிப்பீங்க. இதன் காரணமாகவே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடும், உடல் ஆரோக்கியம் எல்லாம். போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ல் கேது பகவானும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் கொஞ்சம் மன வருத்தத்துடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் அமைதியாக செய்யுங்க. அது இனிமையான இசை கேட்பது, ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல்கள், மன நிறைவெல்லாம் கிடைக்க பெறுங்க. அனைத்து விஷயங்களிலுமே கொஞ்சம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி அவர்களோட ஆதரவுகளை எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. உங்களுக்கு வீட்டின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களை மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு மனதளவுல தெளிவு கிடைக்கக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. காதலர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பணியிடத்துல பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில இன்றைய நாள் அமையும். அதே போல உறவினர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகளை நீங்க தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்குங்க. சகோதரர்களிடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இழுபறியாகவே ஆகுங்க. அப்போ அவர்களுடன் சில மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால சற்று கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. வாழ்க்கை துணை வழியில பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்துல முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழல்லாம் காணப்படுங்க. ஓய்வெடுக்க நேரம் கூட பத்தாது. திட்டமிட்டு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் முறையாக நீங்க பணியாற்றுவது மிக சிறந்ததாக இருக்குங்க. அப்ப தொழிலில் வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு சீரான ஒரு வளர்ச்சி காணப்பட்டாலும் ஒரு விதத்துல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்றைய நாள் காணப்படும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட குழப்பமான சில உணர்வுகளை உங்களுடைய துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை எல்லாத்தையுமே நீங்க தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. குழந்தைகளை கொஞ்சம் கவனமுடன் பராமரித்துக் கொள்வது இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு குடும்பத்திற்காக நீங்க அதிகம் செலவழிக்க நேருங்க இன்றைய நாள். அப்போ அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நிதி நிலைமையை நீங்க கொஞ்சம் சாதுரியமாக கையாள்வது கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மனதளவுல சில பதட்டமான ஒரு காரணமாக இருப்பதால பார்த்தீங்கன்னா தோல்வி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சி பாதிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. அப்போ கொஞ்சம் அமைதி தேவை, பிரார்த்தனை மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்குலாம் இதெல்லாம் அவசியமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம்.
உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நண்பர்களால வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உறவினர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பலன்கள் இன்று சற்று தாமதமாக கிடைக்கக்கூடும், கிடைக்காமல் கூட இருக்கலாம்ங்க. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத வகையில இருப்பதால கொஞ்சம் மன தைரியம், கவனமும் எல்லாமே வேண்டுங்க. இப்போ மன உறுதியுடன் இருப்பது, உங்கள் திட்டங்களை மேற்கொள்ளும் பொழுது தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டுங்க. தெய்வீக பாடல்கள், ஆன்மீக இசை பாடல்கள், ஸ்லோகங்கள் சொல்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது, இதெல்லாம் நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. யாரிடம் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த சில பணிகள் முடிவடைவதில் உங்களுக்கு காலதாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும். பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களின் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருட்கள் வாங்கல் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து செல்வது நல்லது. தொலைதூர பயணங்களை எல்லாத்தையுமே நீங்க தவிர்ப்பதும், நண்பர்கள்லாம் உங்களுக்கு அலைச்சல்களை ஏற்படுத்துவாங்க. உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் காரியங்கள் அனுகூலமாகும். உங்களுடைய பொறுப்புகள், வாழ்க்கை துணைகள்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி அவருடன் ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாள் அவர்களிடம் இங்கே எதிர்பார்த்த பண உதவி இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. அப்போ இன்றைய நாள் கும்பராசி அன்பர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் அதிக நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல கொஞ்சம் விவேகத்துடனும் செயலாற்றினால் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அப்போ சக பணியாளர்களிடம் தொல்லைகள் ஏற்படலாம். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், ஆற்றல் எல்லாத்தையுமே நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. எந்த இடத்துலையுமே போட்டி இருக்கணும், பொறாமையை மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கனாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை தொடக்கூடியவராக இருப்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உணர்வுகளை துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இதனால உறவுல நல்லிணக்கம் எல்லாத்தையும் நீங்க தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லைங்க. இப்போ நல்லுறவை பராமரிக்கணும் அப்படின்னா இத்தகைய உணர்வுகளை நீங்க புறக்கணிக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ இன்றைய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படும். குழந்தைகளுக்கு நல்ல எந்த ஒரு இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. தேவையற்ற செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சில கவலைகளை அளிக்கும் விதத்துல இருக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று தலைவலிக்கான ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. அப்போ இன்றைய நாள் அமைதியாகவும் மன நிறைவுடனும் இருக்க வேண்டியது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு குடும்பத்துல முக்கியத்துவம் கிடைக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை முடிவெடுப்பதற்கு
அமைவதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தையிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 7ல் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் புதன் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ எந்த ஒரு விஷயங்களையும் விட்டு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். எல்லா பணிகளையுமே குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. எதிர்காலம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வியாபார பணிகளில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்குங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அளவிற்கு உங்களுடைய பண வரவு தாராளமாக இருக்குங்க. இப்போ ரகசியங்களை பகிர்வதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. உங்களுக்கு எதிர்பாலினத்தவரால் சில ஆதாயங்கள்லாம் உண்டாக பெறுங்க. வங்கி சம்பந்தமான பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ குடும்பத்தில் புதிய நபரால் சில மகிழ்ச்சியான சூழல் இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். சிலருக்கு சகோதரர்களால் நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. தந்தையோட விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. 3வது நபர்களோட தலையீடுகள் காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் நீங்க கூடுங்க. வாழ்க்கை துணையோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். விநாயக பெருமானை இன்று வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை எல்லாத்தையும் கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள்லாம் கிடைக்கும். சக பணியாளர்களோட ஆதரவு உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்குங்க. பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இன்றைய நாள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையோட அன்பு அதிகமாக வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலம் இருவருடைய நல்ல ஒரு நல்லுறவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய நிதி நிலைமை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்கள் பணிக்கான கூடுதல் பணம்லாம் பயணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக இன்று கிடைக்கப்பெறுங்க. அப்போ இன்று பணிக்கான கூடுதல் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. மன உறுதியும் ஆற்றலும் மிக சிறப்பாக இருப்பதால ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இள சிவப்பு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் வகையில் நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே நீங்க கூடுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.